ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு புட்டு பயிறு பழம் வச்சு தான் சாப்பிட்டோம். பிள்ளைங்க காலையில் டிஃபனுக்கு மத்தியானம் கிண்டி வைக்கக்கூடிய சாதமே தான் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு டிஃபன் தேவைப்படாது. எங்களுக்கு மட்டுங்கிறதுனால அப்பளம் ஃப்ரை பண்ணலை. அம்மாவுக்கு சுகர் இருக்கிறதுனால புட்டு சின்ன பீஸ் வச்சுட்டு சிறுபயிரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து கொடுத்துருந்தேன். அம்மாவுக்கு புட்டு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவங்க சின்ன பீஸ் வேண்டாம், எனக்கு பெரிய பீஸே கொடுமான்ட்டாங்க. சிறுபயிறு வேக வச்ச தண்ணியை தனியாக கப்பில் எடுத்து வச்சுருந்தேன். அம்மாவுக்கு அந்த தண்ணி ரொம்பவே பிடிக்கும், அதனால நான் எடுத்துக்கிறேன் மக்களேன்னு சொல்லிட்டு காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கிட்டாங்க. சுகர் அதிகமாக இருக்கிறதுனால காஃபி இப்போ குடிக்கிறது கிடையாது. அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எல்லாருக்கும் காலையில் டிஃபனை கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்பெல்லாம் கொஞ்ச நாளாகவே மதிய சாப்பாடு எக்ஸ்ட்ரா குழம்பு எதுவும் வைக்கிறதே கிடையாது. மீனில் உள்ள அரப்பு வச்சே மத்தியானம் சாப்பிட்டுப்போம், ஏன்னா குழம்பு தேவைப்படாது. கண்டினியூஸாக ஃபங்க்ஷன் வீடு வந்ததுனால ஃபுல்லும் வெளி சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு. அதனால வயிறு கொஞ்சம் மந்தமாக இருந்த மாதிரி இருக்குது. வெந்தயமும் சின்ன வெங்காயமும் போட்டு குழம்பு வச்சு கொடுன்னு ஹஸ்பண்ட் கேட்டாங்கன்ட்டு சின்ன உள்ளி தக்காளி வெண்டைக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் போட்டு குழம்பு ரெடி பண்ணி வச்சாச்சு. அம்மா மீன் பொரிச்சு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாலை மீன் பொரியல் தான் பண்ணிருந்தேன். அதோட மீன் கூட்டு காலையில் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருந்த வாழைத்தண்டு துவரமும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு மத்தியானம் லஞ்சு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அரைச்சி வச்சுருந்த மாவு எல்லாம் காலி ஆயிடுச்சு. 2 நாளாக கடையில் வேற வாங்கி சுட்டுட்டு இருந்தோமா, சரி இன்னைக்கு மாவையும் கிரைண்டரில் போட்டுக்கலான்னு காலையிலே வேலையோட வேலையை அதையும் சேர்த்து அரைச்சாச்சு. அப்படியே வேலையை பார்த்துட்டு இருக்கவே டைமும் 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அம்மாவுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு கொஞ்ச நேரமாக ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.